கிரிட்டிக்ஸ் மேலேயே ஒரு கிரிட்டிசிசம். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஹீரோ படம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி படம்னா அவன் காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா டெக்னிக்கலாக வந்து சிங்கோட லுக்கு நாயகனோட மேலே இருக்கும், இவ்வளோ பில்டப்லாம் ஏற்றி விட்டதுனால அது படம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஓகே என்னெல்லாமோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வரும்போது ஏன் இப்படிலாம் வந்து நிற்கிறாரு. முதல்ல கலெக்ஷன் போட்டு நம்ம முதல்ல தேவையே இல்லை. இந்த நம்மளுமே இந்த ஒரு வருஷமா இந்த 1000 crore அது பின்னாடி சுற்றி அந்த 1000 crore ஒர்த்தான படம் எடுத்தோமான்னு கேட்டால் கிடையாது. சூர்யாவோட கம்பேக் எப்படி இருக்கு? அவருக்குன்னு ஃபேன்ஸ் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் ட்ரிகர் ஆச்சு. ரொம்ப அது ஒரு மீம்லாம் வச்சு ஓவராக ட்ரிகர் பண்ணாங்க. TN Talkies தமிழ். வெல்கம் டு சோடா புட்டி அப்படின்னு சொன்ன காலம் போய் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். எப்படி இந்த சேனல் ஐடியா வந்தது உங்களுக்கு? இது வந்து இந்த 2017 டைமு. அப்போ வந்து இந்த மூவி ரிவ்யூ அப்படிங்கிற அந்த ஏரியாலாம் கிடையாது. அப்போ வந்து ஆக்சுவலாக யூடியூப் அப்போ தான் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்மைல் செட்டி, குச்சட்னி, டெம்பிள் மங்கீஸ் அது மட்டும் பார்த்துட்டு இருந்தது. சரி நம்ம சைட்லேயும் ஆரம்பிக்கலாம். அப்போ மைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி சும்மா இந்த ட்ரோல் சேனல், இந்த ஃபன் சேனல் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ஸ்கிட் வீடியோன்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த கொரோனா டைம்னா சுற்றி வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி படமாக பார்த்துக்கிட்டு இருந்ததா. அப்போ தான் இந்த கொரியன் படம் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி அதான் இவ்வளோ பார்க்குறோம், அதை அப்படியே வந்து வீடியோவாக போடலாம்னு சொல்லி அந்த ஏழை அப்படியே ஷிஃப்ட் ஆயாச்சு. ஓகே, பொதுவாகவே ஃபிலிம்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அது மட்டும்தான் பிடிக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே முடியும். ட்ரிப்போ ஃபுட்டோ நீங்கள் செலவு ஓவராக போவோம். மூவிக்கு போடிங்களா இல்லை வீட்டில் ஒரு ஓடிட்டில் போய் பார்க்குறீங்களா, அது செலவும் இருக்காது. அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால் அப்படியே செட் ஆயிடுறது. இப்போது கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசிசம் வைக்கிறத தாண்டி கிரிட்டிக்ஸ் மேலேயே ஒரு கிரிட்டிசிசம். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஹீரோ படம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி படம்னா அவன் காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? இப்போ ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களே ஜென்யூனாக வந்து நீ இருக்கிறத சொல்லு, ஓவராக முட்டு கொடுக்காத, ஓவராக கூவாதங்கிறது தான் அவங்க சைடுமே சொல்கிறது. லிட்டரலாக வந்து நீ முதல்ல இருக்குது நீங்கள் லிட்டரலாக ஓவராக கூவினீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத மாஸ்டர் பீஸ் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிட்டரலாக பார்க்கும்போதே பச்சையாக தெரியும். ஓகே. அண்ட் அவங்க சைடுமே ஜென்யூனாக நீ இருக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஆக்சுவலாக சொல்கிறது இந்த ஹேட் ஓவராக இந்த பர்சனல் அட்டாக்கு. அதாவது இந்த படத்தை சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அந்த ஹீரோவை பற்றி அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி பண்ண ஊழல் அந்த விஷயங்களை பற்றியே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் ட்ரிகர் ஆகிறாங்களே தவிர மற்றபடி அவங்க சைடுமே இப்போ ஓடிட்டில் வந்திருக்கு அப்படின்னாக்க இப்போ அந்த டேரக்டர் இன்ஸ்டாலே ப்ரோ இந்த மாதிரி ஓடிட்டில் வந்திருக்கு நீங்கள் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் ஷேர் பண்ணா அவங்களுக்கே நம்ம ஜென்யூனாக சொன்னோம்னா ப்ரோ இதெல்லாம் செய்துவா இல்லை நல்லா இல்லை அது இதெல்லாம் ஏன் இப்படி ஆச்சுன்னா அவங்க சைடு காரணங்களா மெசேஜ்ல நம்ம சொல்றாங்க. ஓகே. அதனால அவங்க சைடு இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறது, இந்த விஷயங்கள் அந்த சைட்லாம் அவங்க ஆக்சுவலா கிடையாது. ஓகே. இப்போ பேமெண்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ சொல்றதுங்கிற கான்செப்ட் இப்போ இல்லை. பேமெண்ட் கொடுத்து ரிவ்யூ சொல்ற கான்செப்ட்ங்கிறது இருக்குங்கய்யா, அது இல்லனே மறுக்கல. ஓகே ஓகே. ஆனா இப்போ அது அப்படியே ஸ்கிரிப்டை ஒப்பிக்கிறவங்கள நீங்களே லிட்டரலா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இவங்க அப்படி ஒரு ப்ரமோஷனல் கேம்பெயின் அப்படின்னாக்க இப்போ இன்ஸ்டா சைடு எதுவோ ஒரே ஸ்கிரிப்டை வார்த்தை மாறாம அப்படியே அட்லீஸ்ட் அது அப்படியே இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவனுக்கு இந்த ஒப்பீனியன் இருக்குன்னா இன்னொருத்தனுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒப்பீனியன் மேட்ச் ஆகிற மாதிரி இது நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா இது நல்லா இருக்கு, இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தருக்கு ஒப்பீனியன் மாறும். ஸோ நீங்க உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்ல போறீங்கன்னா அவங்க சைடு எப்பா நீ காசு கொடுக்குற இல்லை இது பண்றதுலாம் இல்லை, இந்த படம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நான் சொல்ல போறேன். அதுக்கு அவங்க வந்து இப்பெல்லாம் ஹேட் பண்ணி எல்லாம் பேடாத இப்பெல்லாம் பேசாத அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சைடு ஓகே இப்படி சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்னா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி ஃப்ராங்காகவே போயிடுவாங்க. ஓகே. இப்போ எனி செலிபிரிட்டி வந்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு பாராட்டிருக்காங்க. செலிபிரிட்டிஸான்றது இந்த படத்தோட டேரக்டர்ஸ் வந்து ப்ரோ இந்த படத்தை மென்ஷன் பண்ணி பேசிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் ஓடிடி சைடுமே ஓடிடி சைடு வந்திருக்கு ப்ரோ, நீங்கள் அப்போ தேட்டர் சைடு போட்டிங்க, நீங்கள் இதுவுமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எந்தெந்த டேரக்டர்ஸ்? இது இந்த ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் ஓடிடி சைடு வந்தாங்க. மலையாளம் மூவிஸ் தான் மேக்ஸிமம் அந்த நிறைய பாராட்டுவாங்க. ஆமாம், இல்லை அவங்க சைடு வந்து நம்ம தமிழ் டப்பிங் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து மெசேஜ்லுமே சொல்கிறாங்க ப்ரோ நைஸ் அப்படின்ற மாதிரி வருவாங்க அவங்களே. ஓகே. யாராச்சும் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க நல்லா தானே ப்ரோ இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டிருக்காங்களே?
அது வந்து அந்த மாதிரிலாம் வந்தது இல்லைங்க. மேக்ஸிமம் அவங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்றாங்க. நீ ஏன் ப்ரோ இப்படி சொன்ன அப்படிலாம் வரமாட்டாங்க. எனக்கு இப்படி இருந்துச்சு ப்ரோ, சரி ப்ரோ உனக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இது எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் வரும். சில டைம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி வருவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆச்சுன்னு வருவாங்க. அவங்களுக்கு ப்ரோ எனக்கு இப்படி செட் ஆச்சு ப்ரோ, சரி சரி சரி, நீ வந்து போட்டு அட்டாக் பண்ணல, இது செட் ஆயிருக்கு இது செட் ஆகலன்னு சொல்ற, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வேணா முட்டு கொடுப்பாங்களே தவிர சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அது தடுக்கவே முடியாது. அது ஆக்சுவலாக நான் 1 நிமிஷம் வீடியோவில் 40 செகண்ட் நல்லா தான் பேசியிருப்போம். கடைசி 20 செகண்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகலை, இதெல்லாம் நல்லா பண்ணிடலான்னு இருப்போம். அந்த 20 செகண்டை பார்த்துட்டு எப்படி நீ நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லு. ஏன்னா இவ்வளோ 40 செகண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அது உங்க கண்ணுக்கே தெரியலன்னா எப்படி அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது ஒரு மாஸ்டர் பீஸ், நீ எப்படி அதை தப்பாக சொல்லலாம் அப்படின்னு தான் சண்டைக்கு வருவாங்கயா. ஓகே, இப்போ வந்து இந்த இயர்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மொக்க வாங்கின படம் இருக்கா? எக்ஸ்பெக்டே பண்றது இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்லாம் போன வருஷமே அழிஞ்சு போச்சு. எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நானே போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது? அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகிறதுனால சரிடா ஏதாச்சும் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுங்கடா, நான் எதிர்பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி நடந்தது வந்து தாய் கிழவி. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணுச்சு உண்மையாவே. நான் வந்து ஓகே ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கு, ஒரு மீட்டர்ல அப்படியே ஒரு ஆவரேஜா ஓகே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்னா நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ நிறைய படம் வரணுன்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த ஒன்று நல்லா ஹிட்டாச்சு, 100 டேஸும் வந்துடுச்சு, இவங்க வசூல் ரீதியாகவும் ஹிட்டாச்சு. ஆனால் அந்த ஃபார்மேட்லேயோ இப்போ ஒரு பேய் படம் ஹிட்டாச்சு, ஒரு கமர்ஷியல் படம் ஹிட்டாச்சுன்னா அந்த மீட்டர்லேயே நிறைய வரும்ல. ஏன் இந்த படம் ஹிட் ஆகியும் இன்னும் அந்த மாதிரி என் படங்கள் ட்ரையே பண்ணல, இல்லை வரவே இல்லைன்ற மாதிரி ஒன்றும் புரியல. ஓகே, போன வருஷம் உடஞ்சிருச்சு, நீங்க எந்த படத்தால் உடஞ்சிருச்சு? தக் லைஃப் ஐயா, தக் லைஃப் ஒரே படம் தான். அது தக் லைஃப் வந்து ஐயா இப்போ வந்து மற்றவங்கலாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ கூலியே சொல்லலாம், கூலி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அது வந்து நமக்கு லோகேஷ் ஃபார்மேட் இல்லையே, சாங்ஸ்லாம் வைக்க மாட்டாரு அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். ட்ரெய்லருமே கொஞ்சம் ஆக்சுவலாக கம்மி பண்ணி படத்தில் தான் இருக்கும், ட்ரெய்லர் கொஞ்சம் கம்மி பண்ணிச்சு. தக் லைஃப்லாம் வந்து சிம்போட லுக்கு நாயகனோட மேலே இருக்கும், இவ்வளோ பில்டப்லாம் ஏற்றி விட்டதுனால அது படம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஓகே என்னெல்லாமோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வரும்போது ஏன் இப்படிலாம் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த மொமெண்ட்ல ஒன்று தோணுச்சு, ஐயோ ஐயா மாட்டிக்கிட்டோம். ஐயா எனக்கு இதுங்க ஐயா அந்த இந்த பனி பிரதேசத்துல அவர் தள்ளி விட்டுருவாங்கல்ல. ஓ பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க வந்து ஹோப் வச்சிருந்தீங்க அந்த படத்துல. சிம்பு லுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமலையே முடிச்சு விட்டுருவாங்க, செகண்ட் ஹாஃப் சிம்புவோடைய வளர்ச்சி அன்பு நிகழ்ச்சி மாதிரி அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். இவரே திரும்பி சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து நிற்கும் போதுதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன படம் அப்படி இருந்துச்சு? போன வருஷமா இல்ல பொதுவா இந்த வருஷம் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆகி ஏமாந்த படம்? பராசக்தி. எதிர்பார்த்தீங்களா? ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த படத்தை. நான் அந்த படத்தை வந்து சூர்யா வச்சு ஒரு அனௌன்ஸ் பண்றது இல்ல, நான் சூர்யா வச்சு எதிர்பார்த்தேன். சூர்யா வச்சு வந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே எனக்கு அந்த படத்து மேல பயங்கர, அதாவது அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூல இருந்தே எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. உள்ள போய் பார்த்தா ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்தது எனக்கு. நீங்க டாக்குமெண்ட்ரியா எடுத்திருந்தா கூட பிரச்சனையே இல்லைங்க. இப்ப நீங்க துரந்தர்லாம் உங்களுக்கு அவன் ராவா இவ்வளவுதான் எடுக்க போறேன், இப்படிதான் எடுக்க போறேன்னு அவன் ஓவர் கமர்ஷியல்லாம் இல்லாம அவன் போயிட்டான். நீங்க அப்படி எடுத்திருந்தா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருப்பேன். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அவ தெலுங்குல பேசுவா, நீ தெலுங்குல ஒரு லவ் சாங் பாடு, என்னத்துக்காக வந்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போராட்டம் இன்டர்வல்ல ஒரு ஹை இருந்துச்சு, இன்டர்வல்ல ஒரு ஹை இருந்துச்சு. அப்படியே அந்த ஹை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவீங்கன்னா போப்பா ஒரு தெலுங்கு சாங் பாடுனா இவர் தெலுங்கு சாங் பாடிட்டு. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், ஆக்சுவலா ரவிமோகன் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அதுவும் கொஞ்சம் லோவா இருந்தது. அண்ட் அவரோட ஒருத்தர் அந்த பொன்மன் பேசில் ஜோசஃபோட கேமியோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா இப்ப இது வந்து மொழி போராட்டத்தை பத்தி பேசுற படம், இதுல இந்த கேமியோ கல்ச்சருங்கிறது தேவையா? கரெக்ட் தான், அதுதான் எனக்கு இல்ல நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இல்ல. இப்ப நான் வந்து இங்க நீங்க எடுக்கிறது மொழி போராட்டம், அதுல நான் கடைசியில அந்த கேமியோஸை வச்சுதான் இது பண்ண போறேன் அப்படிங்கறது தான் எனக்கு முதல்ல அதுவே ஏத்துக்க முடியல. இங்க கேமியோ நல்லா இருக்கு இல்லன்னு நான் சொல்லல, இந்த படத்துக்கு கேமியோ வச்சு இட்டு கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கு. இது ஒன்றும் ஜெயிலர் படம் இல்ல, இது மாசிரோ படம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல இவர் வந்து காப்பாத்துறாருன்னு நீங்க அங்க நடக்கிற போராட்டத்தை காட்டுறதை விட்டுட்டு அங்க போராட்டம் இங்க அடிச்சுட்டு மாளுவாங்க. ஆனா சைட்ல பாத்தீங்கன்னா பெசு ஜோசப் வராரு, ராணா இந்த பக்கம் வராரு, இவங்க அந்த பக்கம் வராங்க. இப்ப இது நீங்க அந்த டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இதை பத்தி நிறைய படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா இப்படி எடுத்துருக்காங்கன்னு தோணும். இப்போ ஒரு இந்த ஐடியாவே இல்லாமல் ஒரு 2K கிட்ட எவனா பார்க்குறான்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, ஓ இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து வந்துதான் காப்பாத்திருக்காங்க, இவங்களே அப்ப இந்த பிரச்சனையை காப்பாத்திக்கல அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆகும். அவங்க அதுக்கு தான் கத்துவாங்களே தவிர அப்ப அது வரைக்கும் சைலண்டா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்டென்ட் முக்கியமா கலெக்ஷன் முக்கியமா? கண்டென்ட் தான் முதல்ல. இந்த கேமியோ கலாச்சாரம் இல்லை மற்ற ஸ்டேட்ல இருந்து ஹீரோஸ் கூப்பிட்டு வர்றதே வந்து இப்போ யாரும் அதுவே ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ அது பேன் இண்டியா கலாச்சாரம் பாகுபலி ஆரம்பிச்சு விட்டது அந்த விஷயம். KGF கூட
அதுல அந்த கதைக்கு தேவைன்றதுனால வருவாங்களே தவிர கேமியோவோ இல்ல கேஸ்ட்டை வச்சு நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் இவ்வளோ கலெக்ஷன் பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா தேவையில்லை. அவங்க முதல்ல ஃபேன்ஸ் சண்டை சும்மா ஒரு வாரத்துக்கு அடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே இப்போ அது 100 கோடி வந்தான்னு 200 கோடி வந்தா எனக்கு என்ன, இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. முதல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் நம்ம முதல்ல தேவையே இல்லை. இந்த நம்மளுமே இந்த ஒரு வருஷமா இந்த 1000 crore அது பின்னாடி சுத்தி அந்த 1000 crore ஒர்த்தான படம் எடுத்தோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா 1000 crore வரல பாத்தியான்னு இன்னும் அதுக்கு தான் எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப 1000 crore வந்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. இப்ப கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு 1000 crore, இந்த 1000 crore. இப்போ கம்பாரிசனா இல்லை, துரந்தர், புஷ்பா, தங்கல். இப்ப இந்த படம் 1000 crore அடிச்சதுன்னா இந்த படம் 1000 crore அடிச்சதுன்னா சூப்பர். தங்கல் 1000 crore அடிச்சது, 2000 crore அடிச்சதுன்னா அதனால தங்கல் படம் 2000 crore ஒர்த்து அப்படின்னு நான் பேசலாம். புஷ்பா 2000 crore அது 2000 crore அப்படின்னு நான் இப்ப 2000 crore அடிச்ச படம் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. நல்ல படம் பாரு, அவ்வளவுதான். கலெக்ஷன் பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒரு ஃபாரின் நண்பர் வராரு உங்களுக்கு, அவர் வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஐடியாவே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 5 to 6 ஃபிலிம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன படம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் மெய்யழகன். ஓகே, ஆமாம், அது போட்டு விடலாம். அடுத்து அன்பே சிவம், கமல் படம் தான் நிறைய. நம்ம ஃபேவரட் ஹீரோ படம் தான் கமல் படங்கள் ஒரு மாதிரி நிறைய. இந்த ஃபன் ஏரியாவை இந்த பழைய படங்கள் முள்ளு மலரும், ஓகே, இந்த அண்டு நம்ம ஊரை பற்றி இவங்க மாஸ் அதெல்லாம் அவங்க சைடில் அந்த பிஜிஎம்லாம் இருக்காது. ஸோ படையப்பா அதெல்லாம் போட்டு விட்டா, கில்லி பாரு, மங்காத்தா பாரு, இதெல்லாம் வந்து போட்டு விட்டா இவங்களுக்கு இந்த மாஸ் மூமெண்ட்னா இப்போ அவங்க ஊர்லேயும் வில்லனிசம் அதெல்லாம் இருக்கு. இவங்க ஒரு படையப்பா பாரு, ஒரு கில்லி பாரு, மங்காத்தா பாருனா உங்களால அந்த மாதிரி படம் இருக்குது. ஆனால் எங்கால பற்றி அந்த ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி மாசா மாற்றிருப்பாங்கன்னு அவங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி படங்கள் தான் கமர்ஷியல் பாதி, கொஞ்சம் நடுவில் மெய்யழகனும் பார்ப்பா, அன்பே சிவமும் பார்ப்பேன்னு கலந்து விடுறது. ஓகே. இப்போ வந்து விஜய் சார் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு. இப்போ அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு அதிமுகன்னு போயிட்டாங்க. பட் இன்னுமே வந்துட்டு பல ரசிகர்கள் வந்து நாங்கள் என்ஓசி கொடுத்தாதான் படம் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியேவும் நடந்திருக்கு. ஏன்னா பராசக்தி ஓடலை. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா ஹேட்ரேட். நான் நினைக்கிறது, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க என்ஓசி கொடுத்தா படம் ஓடும்? இல்லை, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா பராசக்தி ஒரு ஆவரேஜ் படம். இப்போ இது சுரரை போட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அது இவங்க என்னதான் ஹேட்டட் பரப்பியிருந்தாலும் அது நடந்திருக்காது. இப்ப நீங்க ஜெய் படமும் ஏதோ ஒன்று சட்டென்று மருதுவாரி, அதுலயுமே விஜய் ரெஃபரன்ஸ் வரும். ஆனா வந்து அது அவங்க கண்டுக்கவே போறது இல்ல. அது நீங்க வேணுட்டே வைக்கிறீங்கன்னு தெரியும். இப்ப ஏதாச்சும் ஒரு படத்துல வெயிட்டான மூமெண்ட்ல வருதுன்னா அது பிரச்சனையே இல்லை. நீங்க சும்மா நாங்க வந்து இப்போ தேட்டர்ல ஒன்று கத்தணும், இப்போ யாரும் கத்த மாட்டாங்கன்னு வைக்கிறது வந்து ஓபி அடிக்கிறது. அதுக்கு நீங்க என்ன வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. படம் பார்த்து பாதியிலே எழுந்து வந்த அனுபவம் இருக்கா? படம் பார்த்து அந்த தப்பு ஃபுல்லாக பார்த்துருவேன். ஓகே. இல்லை, படம் அப்படி மொக்கையா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டாச்சு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன மொக்க படமா இருந்தாலும் அது முழுசா என் கிரெடிட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் ஏஞ்சி வர்றது. பாதியில வர்றதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் என்னடா தொண்டை லைட்டா கவுதுங்கிற மூமெண்ட்லாம் கூட இல்லையா? வெட்டி படம்லாம் வந்து முடியலங்க செகண்ட் ஹாஃப். இருந்தாலும் வந்து தம் கட்டி உட்காந்துட்டீங்க. பாத்தீங்கன்னா பெரிய படம் உங்களுக்கு இருக்காச்சா? இல்லை, நான் பார்க்கணும். ஸ்டாப் வச்சுட்டீங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். என்னென்னலாமோ பண்ணுவாருங்க. எனக்கு அந்த சண்டு சாம்பியன் ஒரு படம் இருக்கு, அது இதே கதை தான். லிட்டரலா வேற ஸ்போர்ட்ஸ்ல எப்படியாச்சும் கோல்ட் மெடல் வாங்கணும்னு. இதுல நம்மால் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு, டக்குனு குஸ்திக்கு போவாரு, எல்லாம் அதெல்லாம் ஓகே என்ஜாய் பண்ணி அப்படியே சரி ஓகே அப்படியே போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் வந்து இப்ப நான் ஏதாச்சும் ஐயோ நான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து காலை அப்படியே கால் தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி காலையே உடச்சு விட்டு நம்ம வந்து அடுத்து வேற ஒரு ஒலிம்பிக்ஸ்ல கலந்துப்பாரு. அது 3 மணி நேரம் படம். ஐயோ, இருந்தாலும் பரவாயில்ல, சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் பவன் என்ன ஸ்போர்ட்ஸ் தான் விளையாட போறேன் பாக்குறேன் அப்படின்னு எனக்கு வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வர்றது. அது நிறைய இந்த அகண்டா 2 எல்லா படமும் ஃபுல் படம் தான். ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வர்றது. வாழையா படம்லாம் வந்து உட்காந்துடலாம். சம்ஹவ் அகண்டா 2லாம் வந்து அநியாயத்துக்கு கடுப்பா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ஒர்க் ஆச்சுங்க. செகண்ட் பார்ட் தான் எங்கெங்கயோ சைனாக்கு போவார், என்னெல்லாமோ பண்ணுவாருங்க. சினிமா நல்லானா வந்து அந்த டேரக்டரை போட்டு மாச கணக்கா போட்டு அடிக்கிறானுங்க. அது ஹெல்த்தியா? அது ஹெல்த்தியே கிடையாதுங்க. எப்படிங்க அது ஹெல்த்தி? நம்ம சைடு தான் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஒருத்தன் கலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை போட்டு அடிக்கிறதெல்லாம் அநியாயம் தானே. ஆப்வியஸா நெல்சன் கம்மியா வாங்கினாரு, அட்லி கூட தப்பிச்சிட்டாரு. வாங்கின மாதிரியே இல்லை, அது எல்லாருமே வச்ச கிரிட்டிசிசம் தான். காப்பி அது படத்துக்கு தான். ஆனா லோக்கி வந்து ஓவரா போட்டு, ஆனா ஒரு லுக்கை வச்சு அத்தனை மீம் டெம்ப்ளேட்டா மாத்தி ஃபுல்லாவே இப்போ அவரு சர்ச் பண்ணா அந்த காமெடி லுக்குன்ற மாதிரி டோட்டலாவே மாத்தி விட்டாங்க. அது ஒரு மாதிரி இப்போ என்னன்னா அந்த ஒரு ரத்னா அடுத்த இன்டர்வியூல கூட இனிமேல் ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாரு லோக்கி அப்படிங்கிற அளவுக்குலாம் அவரு சைலண்டா. இப்போ இத்தனைக்கும்
அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் 29 கன்ஃபார்ம் 2 பேர் சேர்ந்தே கூட ஒரு ஜாலியாக இன்டர்வியூ கொடுக்கலாம். ஆனா எதுக்குடா இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி எல்சிவா அதுவான்னு எனக்கு போட்டு அடிப்பாங்க, எதுக்குடா வேணாம் சொல்லி எல்லாம் ஒதுங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு நம்ம சைடு விட்டு வேற சைடு ஓடிடுற மாதிரி இருக்கு. அவனுக்கு சைடு கம்மியாக தான் அடிக்கிறானுங்கன்னு அட்லீஸ்ட் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயாச்சு. லோக்கி அல்லு அர்ஜுன் படம் அங்க ஒருவேளை இப்போ நல்லா கிளிக் ஆகி கொண்டாடிட்டாங்கன்னா எல்சிவே எனக்கு வரலடா எப்பா வந்தா போட்டு அடிக்கிறீங்கன்னு. இவங்க என்னன்னா நீ ஓவரா கொண்டாடவும் தேவையில்ல, ஆனா அதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. படத்தை அடிக்கலாம், இவங்க போட்டு பர்சனலா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேன் தியரிஸ் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா? அது வந்து அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. என்னன்னா இப்போ நீங்க ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றீங்கன்னா இப்போ ஆப்வியஸா உங்களுக்குமே தெரியும் இந்த கிளிப்பை வச்சா இது இப்படிலாம் பூதாகரமா வெடிக்கும். நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டாங்கன்னா விடாமுயற்சியில ஒரு லுக்கை வச்சு இன்னொரு ரஜித் இருப்பாங்க அளவுக்கு ஃபேன் தியரி இருக்கு. நான் பிரேக் டவுன் பார்த்ததுனால நான் உஷாராயிட்டேன். இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க ஆப்வியஸா இப்போ நம்ம சைட்ல பெருசா அந்த ட்ரெய்லர்ல இதை நான் வச்சிருக்கேன், இந்த ரெஃபரன்ஸ் இதுலயே நான் போட்டுருன்னு இருக்காது. இப்போ ஹாலிவுட் ஸ்டைல்னா அத்தனை ஹீஸ்டர் எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் அது இதுன்னு ஏகப்படத்தை வச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன விஷயம் இதுல வரப்போகுதுன்னா எல்லாம் இருக்கும். இவங்க அது ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த விஷயங்கள்லாம் உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்குமே யூஸ் ஆகும். ஆனா நீங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க ட்ரெய்லர் கட்ட பண்ணிவிட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னா போட்டு அடிக்க தான் செய்வாங்க. ஆக்சுவலா கூலி படத்துக்கு அந்த சேரை வச்சு ஏகப்பட்ட தியரிஸ் சூப்பரா இருந்துச்சு, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அதுல ஏதாச்சும் ஒரு பாதி இந்த படத்துல இருந்தா கூட சூப்பரா இருக்கேப்பான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெய்லரை விட்டுட்டு ஒரு 2-3 மாசம் எங்களுக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தே ஒரு அடுத்த படம் எடுக்கலாம். தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் வந்துட்டு நல்லா ஓடுது, ஆனா ஓடிடியில போட்டு புழகிறானுங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வந்து ஓடலைன்னா ஓடிடியில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ரெண்டுமே வந்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட் அது? நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்காது, என்னடா அது அதே படம் தானடா இங்கேயும் ஓடுது அப்படின்னு. இல்லை இப்போ தியேட்டரில் ஆக்சுவலாக ஒன்று எங்கள் தேட்டரில் ஓவராக கொண்டாடின படம் வந்து ஏன்டா இதை கொண்டாடுறதுக்கு இதையாடா இவ்வளோ கொண்டாடணும் ஒன்று வன்மத்தில் கூட எங்கள் பார்த்து அடிக்கிறது. ஓகே மேக்ஸிமம் ஆசிரியர் படம் இப்போ நீங்கள் டாக்டர் படம் தேட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. அது ஓடிடியில் விட்டு ஓடிடியில் சத்தியமாக சிரிப்பு வராது, டிவியில் பார்க்கும்போது உண்மையாக சிரிப்பு வராது. அது இப்போ சுந்தர்சி படமோ இதுவோ இப்போ ட்ரிபிள் த்ரீலாம் தலைவர் தம்பி தலைமையெல்லாம் வந்து தேட்டரில் உங்களுக்கு நல்லா சிரிப்பு வரும், ஃபன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது நீங்கள் டிவியில் பாடும்போது சுத்தமாக சிரிப்பு வராது. ஸோ அது ஆப்வியஸாக நீங்கள் ஒரு தேட்டர் மெட்டீரியலாக பார்க்கறதுக்கும் இதுக்கும் அங்கே தேட்டர் மூமெண்ட்ஸாகவே அவ்வளோ வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சத்தியமாக இங்கே நல்லாவே இருக்காது. அது எப்போவுமே பொதுவாக ஒர்க் ஆகிறது தான். இப்போ அதில் வந்து ஓடாத படங்களுக்கு வந்து இவங்க அட்லீஸ்ட் ஏன்னா இந்த படத்தை ஓட வைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து உங்களுக்கு படம் பார்க்க தெரியல தேட்டரில் பார்க்க தெரியலன்னு சொல்லி வருவாங்களே தவிர அவங்களுக்கே தெரியும் அதை அவங்க ஓடிடியில் பார்த்ததுனால தான் அட்லீஸ்ட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்றாங்கன்னு. இது மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். தேட்டரில் அடி வாங்கிட்டு ஓடிடியில் ஓடின படம் தான் மேக்ஸிமம் ஒரு 2-3 படம் தான் சொல்லலாம். மற்றபடி பெருசா இவங்க தேட்டரில் சுத்தமாக கண்டுக்காமலே விட்டுட்டு ஓடிடியில் தான் கொண்டாடி தீர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் இல்லை. ஆனால் ஓடின எல்லா படமும் ஓடிடியில் கன்ஃபார்ம் அடி வாங்கும். சூர்யாவோட கம்பேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. எனக்கு சிலர் வந்து இதுதான் பெஸ்ட் படமா, இது பெஸ்ட் படம் சத்தியமாக கிடையாது, அது எல்லாருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்குமே தெரியும். ஆனால் இந்த கம்பேக் அவருக்கு தேவை. ஏன்னா அவர் ஓட்டின ட்ரோல்லாம் வந்து ஒரு 2 வருஷமா பார்க்கறதுலாம் உண்மையாகவே கடுப்பாக இருந்துச்சு. இவங்களுக்கே தெரியும் இப்போ அடுத்து வந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து இவங்களே 100 crore அடிச்சிட்டாங்க, அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, இவர் கதை கேட்க தெரியலையா, இவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்காருன்னு போட்டு இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவரோட எல்லா பிரைம் படங்களையும் பார்த்து வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஆனால் போட்டு அடின்னு அடிக்கிறது அவர் டோட்டலா அவள் தான் இனிமேல் ஒரு படம் கூட ஓடாது, அவருக்குன்னு ஃபேன்ஸ் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் ட்ரிகர் ஆச்சு. ரொம்ப அது ஒரு மீம்லாம் வச்சு ஓவரா ட்ரிகர் பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு இந்த ஹிட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையாவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலயும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, நம்ம சைட்லயும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கா. அவங்க ஒரு ஹிட் ஒரு 100 crore 200 crore அடிச்சாதான் உங்களுக்கு அவங்க வேல்யூ புரியும். ஸோ இது வந்து இந்த படம் 200 crore அடிக்கிறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் 200 crore அடிக்க தகுதி இல்லை, ரெட்ரோ தான் அடிக்கணும். ஏன் அப்போ வரும்போது அந்த படம் உங்களுக்கு ஓகே இல்லை, இந்த படம் உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா தான் இப்போ அப்படியே இது பெஸ்ட் கிடையாது, ரெட்ரோ தான், இந்த பக்கம் நீங்க வராதிங்க. இது ஃபேன் சர்வீஸ் தான் செகண்ட் ஹாஃப் பண்ணும்போதும் கிளியரா இருந்துச்சு, அந்த விஷயங்களை கிளியரா பண்ணுச்சு. இது தேட்டர் ஆடியன்ஸுக்கு தான். ஓடிடியில் இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகாது. அவர் பெருசா இன்னும் இதையாக கொண்டாடினாங்கன்னு இருக்கும். இது தெளிவா ஆர்ஜேபி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒன்லி ஃபேன் சர்வீஸ் இருக்கும். அதை தெளிவா பண்ணியாச்சு. தேட்டர் மூமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த கம்பேக் இவருக்கு தேவை. அஜித் விஜய் இல்லாத சினிமா எப்படி இருக்கு? அண்ட் தமிழ்நில நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுத்திருந்தாலும் தமிழில் பார்த்தோம்னா ஐயோ இப்படிதான் இருக்கும், இப்படி தலையிலலாம் கை வச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையே போன மாதிரி தான் ஒரு தமிழ் போஸ்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது இப்போ மீடியா சைடில் ஒரு தப்பு இருக்குது தானே?